அந்த சம்ஹாரத்திற்காக அந்த படைகளை பார்த்து ஆஹா மிகவும் கடுமையான போர் இது. இந்த போரிலே நமக்கு கண்டிப்பாக வெற்றியை பெற வேண்டும். இந்த மிகமான உலசமான அரங்கன் அரங்கனாலே நமக்கு துன்பங்களை அனைத்தும் கொடுப்பார். எல்லாரும் அந்த முகத்தை கொண்டு உன்னை அழைத்து வருகிறேன் என்று அந்த சிவபுராசுரனானவர் அந்த ஜெயந்திராதனை பார்த்து இப்பொழுது அந்த சிங்கபுராசுரன் என்று சொல்லக்கூடிய அந்த சிங்கபுராசுரனானவன் இப்பொழுது வந்து என்னை கஜமுகாசுரனை மட்டும்தான் அழைக்க முடியுமா? என்னுடைய என்று முகங்கள் ஜாஸ்தியாக உள்ளனர். ஆகையால் இப்பொழுது ஜெயந்திராதனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் சிங்கபுராசுரன். ஆஹா வேலாயுதத்தை வாங்கிக் கொண்டு தன்னுடைய வாசர்த்தாபி சம்பிருத்தோ ஜகதத் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ என்னுடைய தாயிற்கு ஈடான எந்தவித சக்திகளும் இல்லை என்று கூறிக்கொண்டு ஜெயந்திநாதனை நோக்க தன்னுடைய படையை சீடுவதற்காக வருகிறார். ஜெயந்திநாத சுவாமியை சுவாமியானவர் என்னை சீண்டும் பக்தர்களை உன்னை அடியோடு வேரோடு அழித்து விடுவேன் என்று ஜெயந்திநாதன் கஜமுகாசுரனுக்கு கட்டளையிட்டுக் கொண்டு இப்பொழுது கஜமுகாசுரன் நோக்கின்றார். இந்த மக்களுடைய உலகத்திலே எல்லா விதமான அசுரர்களை அழைக்க வந்துள்ளேன். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான அழைக்க வருகிறேன். சுவாமியை அழைத்துக் கொண்டு இப்பொழுது தன்னுடைய வேளாண்மை சுவாமிகளை எழுப்பப்பட்டு வேளாண்மை இப்பொழுது அழைத்து அடுத்ததாக சக்திநாதா என்னுடைய விதமாசுரனை அழிப்பதற்காக இப்பொழுது கஜமுகாசுரனை நோக்கி இப்பொழுது வேளாண்மை சம்ஹாரத்திற்காக அழைக்கப்படுகிறார். அசுரனை அழிக்கவிருக்கிறது. படைகள் முன்னே தயாராக உள்ளன. போர் தொடங்கி கஜமுகாசுரன் போர் செய்து கொண்டிருக்கிறான். சமர் அழகரசன் இதோ கஜமுகாசுரனை அழிப்பதற்காக கிளம்பிக் கொண்டிருக்கிறார். கூட்ட நெரிசலில் இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய உடைமைகளின் மீதும் சற்று கவனத்தோடு இருக்க அறிவுறுத்துகின்றோம். காவல்துறையின் சார்பாக தற்போது கஜமுகாசுரனின் முடிவு காலம் இறுதி கட்டத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறது. வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு. இரவான மலைச்சாரல் வடிவில் நம்முடைய முருகப் பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள்.